வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Sansui 21 inch டிவி ஊஃபர் டைப் மாடலு. இதில் என்ன ப்ராப்ளம் சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் லைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோன்னா லைட் அமிஞ்சிட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவர் ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். பவர் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ரெட் லைட்டு ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். வாங்க இதை எப்போ ரெடி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளுங்களில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை லைட் எரிஞ்சாவே பவர் சப்ளை இன்புட் செக்ஷனில் மேக்ஸிமம் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. அவுட்புட் செக்ஷனில் ஏதாவது வீக்காக இருந்தாலும் இல்லைன்னா ஏதாவது ஓப்பன் ஆகி சரியாக லோட் ஆகாமல் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் 2 போர்டு இருக்கிறதுனால இது ஊஃபர் செக்ஷன் போர்டு, இது பார்த்திங்கன்னா மெயின் போர்டு. இந்த ஊஃபர் செக்ஷன் போர்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தனி பவர் சப்ளை, அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஊஃபர் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஊஃபர் போர்டுக்கு உண்டானது லைன் போட்டு செக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்மளுக்கு பவர் சப்ளையே மெயின் போர்டில் வர பவர் சப்ளையே பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே வந்துடுது. அப்படிங்கிற பட்சத்தில் முதல் நம்ம சப்ளை என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை லைட் எரியுது. இப்போ நான் 110 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கிறேன். 110 வோல்ட் பார்த்திங்கன்னா 65 வோல்ட் வருது. இது ஒரு சில மாடலில் 65 வோல்ட் இருக்கும், ஒரு சில மாடலில் 110 வோல்ட்டே வரும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்கிறனால 65 இருக்கலாம். அடுத்த வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். 27 வோல்ட் வருது. அடுத்த வோல்ட்டு பார்த்திங்கன்னா 13 வோல்ட் வருது. அடுத்த வோல்ட்டு நம்மளுக்கு 18 வோல்ட் வருது. ஆடியோ ஐசிக்கு போகிற வோல்ட்டு அது நல்லா தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணியும் 110 வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 110 கெப்பாசிட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது தான் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த எல்ஓடி ப்ராப்ளம் இருக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீ செட்டுக்கு என்ன வோல்ட் வருதுன்னு கூட பார்த்துக்கலாம். ஃப்ரீ செட்டுக்கு நம்மளுக்கு 4 வோல்ட்டு தான் வருது. இந்த பக்கம் 3.3 வோல்ட் வருது. ஆக்சுவலாக ஃப்ரீ செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 வோல்ட் பக்கம் வரும். நம்மளுக்கு இந்த 110 சரியாக லோட் ஆகாதனால நம்மளுக்கு இப்போ 4 வோல்ட்டு தான் காமிக்குது. இப்போ நான் எதுக்கும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி என்ன வோல்ட் வரும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் 73 வந்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு ஸ்டாண்ட் பைக்கே போயிடுது. மறுபடியும் செக் பண்ணுறேன். 23 வந்துட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் பைக்கே போயிடுது. இப்போ இந்த ஃப்ரீ செட்டில் எவ்வளோ வோல்ட் வரும்னு செக் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5 வோல்ட்டு தான் லோட் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை சரியாக ரிலீஸ் ஆகலை. இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டு 110 கெப்பாசிட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 110 கெப்பாசிட்டி லைட்டாக உப்புன மாதிரி இருக்குது. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா மேலே நல்லாவே இருக்கும், ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா உப்பு போத்த மாதிரி லீக்கேஜ் ஆகிருக்கும். லீக்கேஜ் ஆகிருந்தால் நம்மளுக்கு இந்த 110 கெப்பாசிட்டி சரியாக லோட் ஆகாது. மற்ற கெப்பாசிட்டி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மாதிரி தெரியுது. இந்த 110 கெப்பாசிட்டி லைட்டாக உப்புன மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் கழட்டி சேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். இல்லை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் 110 கெப்பாசிட்டியில் அடியில் பாருங்கள் உப்பு பொத்து மாதிரி லீக்கேஜ் ஆகிடுச்சு வெள்ளை கலரில். இது ஒவ்வொன்றில் மேலே நல்லா இருந்தாலும் அடியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். அதை நம்ம கழட்டினா தான் தெரியும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 160. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணி வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம்.
நீங்கள் இந்த 110 கெப்பாசிட்டி சீக்கிரம் அடிக்கடி போகாமல் இருக்குன்னா கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருந்தால் கூட போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தாங்கும். அதாவது 220 160 இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த 110 கெப்பாசிட்டி போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ நான் செக் பண்ணுறதுக்கோசம் 220 160 நான் போட்டு பார்க்குறேன். டூ 160 நான் இப்போ மேலே செக்கிங் கோசம் நான் சால்ட் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் பவர் ஆன் பண்ணி 110 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல 110 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 115 வோல்ட் வந்துடுச்சு. உங்கள் ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது நம்மளுக்கு 115 வரல, 65 வோல்ட் இருந்தது. இப்போ நம்ம இந்த ஃப்ரீ செட் வோல்ட் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஃப்ரீ செட் போது பார்த்தீங்கன்னா 7 வோல்ட் வந்துடுச்சு. ஸோ 110 சரியாக லோடு எடுக்கிறதுனால ஃப்ரீ செட் வோல்ட்டும் குறைஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இந்த 110 கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் அடுத்தது என்ன பிளான் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஓடிக்கு போகிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது 110லேருந்து எல்ஓடிக்கு போகிற இந்த ஜம்பர் இதை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ரிலீஸ் பண்ணி விட்டு நீங்கள் 110 கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போது சப்போஸ் நம்மளுக்கு இந்த ஜம்பர் ரிமூவ் பண்ணி விட்டு 110 கரெக்டாக வந்தால் நம்மளுக்கு எல்ஓடி ப்ராப்ளம் இருக்கும். எல்ஓடி கழட்டிட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிரும். சப்போஸ் நம்மளுக்கு இந்த 110 கெப்பாசிட்டியும் நல்லாயிருக்கு, எல்ஓடி கழட்டி விட்டாலும் நம்மளுக்கு அந்த 110 வோல்ட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுது. இந்த ஃப்ரீ செட்டு 2K ஃப்ரீ செட்டை மாற்றிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஸ்டாண்ட் பையில் இருக்கிறது. ஸ்டாண்ட் பை இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதி வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் வந்துடுச்சு அவுட்புட் வோல்ட்டு. 110 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. 27 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 13 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிக்சரும் வந்துடுச்சு. 180 வோல்ட்டு அதையும் செக் பண்ணிக்கலாம். 180 வோல்ட்டும் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கிட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்த போர்டாக இருந்தாலும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரையும் வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.